மனைவிகள் இருக்கீங்களே, தழுக்கான மனைவிகள் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது, சோறு ஆகிறது, வீடு பெருக்கிறது, இந்த தழுக்கு வேலைலாம் நாங்களும் பண்ணுவோம். ரூமை கிளீன் பண்ணி பாருங்களா, சோலவா ரூமை கிளீன் பண்ணி பாருங்களா. 3.5 டன் ஊத்திங்குது வேறுவை, சும்மா கிடையாது. நானும் பொறுத்து பார்க்குறோம், கிளீன் பண்ணவே மாட்டாயா. கட்டில் கட்டில ஷெல்ஃபு, ஃபேனு, ஏசி கூட எம்மா குப்பை. என்ன பேசுங்கிறப்ப செஸ்ட்டை பார்க்குறீங்க? நார்மல் செஸ்ட் ஜிம்முக்கெல்லாம் போட வருங்க. ஜிம்முக்கெல்லாம் போனால் ராக்கு மாதிரி இருக்கும். என்ன பாருங்க, பேசும்போது ஃபேஸை பாருங்க. இன்னொன்று காட்டுறேன் இருங்க. கிளாஸில் கல்லுப்பு மிதக்க கொட்டி வைக்க சொன்னார் ஒரு அண்ணன். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வராது அப்படின்னு சொல்லிட்டு. இது கொட்டத்துலேருந்து தான் அனல் பறகுது. சரின்னு சொல்லிட்டு இப்போ சொம்பு எடுத்தாந்து வச்சுக்கிறேன். இது ஃபுல்லாக உப்பு கொட்ட போகிறோம். அதுக்கப்புறமா சண்டை வந்ததுன்னா தவளை, அதுக்கப்புறம் பாரல். நாங்கள் மனைவிக்கு பயந்துலாம் நாங்கள் அமைதியாக இல்லை. ஒரே குத்து தான், அல்லுகள்லாம் உடச்சிக்கும். சரி, பெண்கள் கடவுள் மாதிரி மேலே கை வைக்கக்கூடாது, அது அசிங்கம். பெண்களை சட்டாச்சு போடலாம். அதனால தான் கம்முன்னு இருக்குது. சும்மா சீனு போட்டுக்கின்னு எகிரிங்கலாம் இருக்கக்கூடாது. எங்கள் கிட்ட ஒழுங்காக இருக்கணும். ஆனால் பெண்கள் கடவுள் மாதிரி, கடவுளுக்கு சமம். பெண்களை தான் வணங்கணும். பெண்கள் சாமிக்கு தான் பவர் அதிகம். லாஸ்ட்டாக அப்படி ஒன்று போட்டால் தான் கமெண்ட்டில் அசிங்கமாக கேட்க மாட்டீங்க. பெண்கள் தான், பெண்களை அடிச்சுக்க முடியாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். பெண்களுக்கு என்ன நடந்தாலும் நான் வருவேன். பெண்கள் தான் சமஸ்தீங்க.